इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् வேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம் 26வது ஸ்லோகம். அத்ராபி சான்யத்ர ச வித்யமான பதார்த்த சம்மர்சனமேவ காரியம் யதா பிரகாரார்த்த குணாபிமர்சனம் சந்தர்சயத்தேவ ததீய தோஷம். போன ஸ்லோகத்துல எந்த வஸ்துவில தோஷம் இருக்குங்கிறது இவனுக்கு தெரியறதோ அந்த வஸ்துவில மறுபடியும் இவன் பிரவர்த்திக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தோஷம் பிடிக்காது. எல்லாருக்குமே ஒரு சுபாவம் தோஷம் பிடிக்காது. அதனால தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை விலக்கி விட்டுடுவான். அதனால தோஷ தரிசனம் அப்படிங்கிறது அந்த பிரவருத்திய விலக்கிக்கிறதுக்கு, அதாவது நிவர்த்திக்கு ஒரு சாதனம், வைராக்கியத்துக்கு சாதனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானா நாம என்ன பண்ணணும்? எந்த வஸ்துவில நமக்கு பிரவருத்தி வருதோ அந்த பிரவருத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய வஸ்துவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க பிரயத்தனம் பண்ணணும். அது என்னது, அதுல என்ன குணதோஷம் அப்படின்னு விவேச்சனம் பண்றதுக்கு முறையா நாம பிரயத்தனம் பண்ணணும். அத்ராபிச்ச அந்நத்திர வித்யமான பதார்த்த சம்மர்சனம். இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அடுத்தது வரப்போறது, அடுத்த ஜென்மாவில வரும், இல்ல சொர்க்கலோகத்துல வரும். இது எல்லாம் எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது அந்த பதார்த்தத்தினுடைய குணதோஷத்தை விவேச்சனம் பண்ணணுமா. அந்த குணதோஷ விவேச்சனம் தான் பதார்த்த சம்மர்சனம். இத விவேச்சனம் பண்ணினோம்னா அது எப்படி இருக்கோ அப்படியே பார்க்கணும். நாம நம்மளுடைய கண்ணோட்டத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. அந்த வஸ்துவை நமக்கு பிரமாணம் எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இப்படி பண்ணுவேன். சில சமயம் என்ன ஆயிடும், நமக்கு ஒருத்தர் மேல ஒரு விசேஷ அபிமானம் இருந்ததுன்னா அவ பண்ணக்கூடிய தப்புகள்லாம் கூட தப்பா தெரியாது போகும். ஒருத்தர் மேல நமக்கு பிடிக்காத பாவனை வந்துருத்தோன்னு சொன்னா அவ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் கூட ஏதோ தப்பான காரியமா நமக்கு தோணும். அதனால அந்த திருஷ்டியில பார்க்கக்கூடாது. இங்க எப்படி அபிமர்சனம், எப்படி அந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா யதா பிரகார அர்த்த குணாபிமர்சனம். பிரமாணம் எப்படி அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதோ அந்த பிரமாணத்தை வச்சு அந்த வஸ்துவனுடைய குணதோஷங்களை நாம விவேச்சனம் செய்யணும். அப்படி பார்த்தோம்னா அது சந்தர்ஷய தேவ ததீய தோஷம். நீங்க நல்லா பார்க்கலாம், அந்த எந்த ஒரு வஸ்துவும் தோஷம் இல்லாம இருக்கவே இருக்க. எந்த வஸ்துவை நீங்க பார்த்தாலும் எவ்வளவுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நமக்கு வேண்டாத சமாச்சாரம் தோஷம். இல்லையா? ரொம்ப துஷ்டம் மகா அசத்து அப்படின்னு இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அது எப்ப தெரியும்? நாம நம்ம பிரமாணத்தினால அவனுடைய குணதோஷத்தை விவேச்சனம் பண்ணினாதான் தெரியுமே தவிர, எனக்கு இது பிடிச்சிருக்கு அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பாவனையில அதை பார்த்தேன்னா உங்களுக்கு சரியா தெரியாது. அதனால வஸ்துவை பிரமாணத்தை வச்சு நன்றாக அதனுடைய குணம் தோஷம் எல்லாத்தையும் விவேச்சனம் பண்ணணும். அப்பதான் அதனுடைய தோஷம், உண்மையான தோஷம் எதுங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சில மதங்களை அனுசரிக்கிறவாள்லாம் அந்த மதம் தான் கரெக்டுன்னு முன்னாடியே தீர்மானமா வச்சுன்னு விடுறா. அப்படி தீர்மானம் வச்சுட்டு அடுத்த மதத்துடைய புஸ்தகத்தை அவ பார்த்தான்னா எல்லாமே தப்பா தெரியும். என்ன தப்பா இருக்கு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. குமார்ல பற்றே அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தோஷம் பார்க்கணும்னு அந்த ஒரு அத்தியந்தமான ஒரு ரொம்ப வேகத்தோட நீ பார்க்க போகாதே. அப்படி பார்க்க போனேன்னா இல்லாத தோஷங்கள்லாம் உனக்கு இருக்கிறதா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால பிரமாணத்தால என்ன தெரியறதோ அதை வாங்கிக்கிறதுன்னு மனசுல வச்சுக்கோ. தோஷத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போகாதே. ஆக பிரமாணத்தால அந்த வஸ்துனுடைய சுவாவம் என்னன்னு நீ கண்டுபிடிச்சேன்னா அப்போதான் அதுல தோஷம் இருக்குங்கிறது உனக்கு சரியான வழியில தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா வைராக்கியம் வரும்.
எப்படி பாக்குறது, வரிசையா பாக்குறார். இவன் பையன் எப்படி விவேச்சனம் பண்ணோம்னா, இவன் முதல்ல அம்மாவுடைய குக்ஷியில இருக்கும் போதும், வெளியில சிசுவாக இருக்கும் போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து பையனாக ஆன போதும், யுவாவாக ஆன போதும், அப்புறம் வயது முதிர்ந்து விருத்தனாக ஆகும் போதும், பல விதமான வியாதிகள்னாலே இவன் சிரமப்படும் போதும், இப்படியாக பல இடங்கள்ல இவனுக்கு என்ன தோணிது, அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத இவன் விசாரிச்சு பார்த்தானே. ஆனால் அப்புறம் இதுல எல்லாத்திலயுமே அவனுக்கு ஒரு கஷ்டம் தோணும். மறுபடியும் இது வராம இருந்தா தேவலாம்பல் இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? ஒரு வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா, இந்த வியாதியை போக்குறதுக்கு அவன் என்னமோ பிரயத்தனம் பண்ணுவான், ஏதோ மருந்து இருந்து சாப்பிடுவான். அதே சமயத்துல இந்த வியாதி மறுபடியும் வரப்படாதுன்னு ஆசைப்படுவான் இல்லையா? ஆசைப்பட்டபடி நடக்கிறதோ நடக்கலையோ, ஆனா இவன் மறுபடியும் இந்த வியாதிக்கு நாம போக வேண்டாம், இது வராம இருந்தா தேவலே அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆக அந்த விதத்துல இவன் ஆரம்பம்னா அம்மாவுடைய உதரத்துல கர்ப்பத்துல இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இவன் விசாரிச்சு பார்க்கணுமா. அத வரிசையா சொல்லிட்டு வர்றார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலே. குக்ஷௌ ஸ்வமாதுஹு மலமூத்திர மத்தியே ஸ்திதிம் ததா விட் கிருமிதம்சனஞ்ச ததீய கௌக்ஷேயக வன்ஹி தாகம் விசாரிய கோவா விரதிம் நயாசி. இதெல்லாம் அவன் ஆலோசனை பண்ணி பார்த்தானா அவனுக்கு வைராக்கியம் வராமல் போகுமா அப்படின்னு கேட்கிறார். யாருக்கு வைராக்கியம் வராம போகும்? இது ஆலோசனை பண்ணினார். இதெல்லாம் மறந்து விட்டான். மறந்ததுனாலதான் அவனுக்கு வைராக்கியம் இல்லை. எப்படி? குக்ஷௌ ஸ்வமாதுஹு, இவன் அம்மாவுடைய வயத்திலே கர்ப்பத்தில இருந்தான். மல மூத்திர மத்தியே நிவாசகா, அதுக்கு மத்தியில இவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான் கர்ப்பஸ்வரூபமாக. நம்மள இருக்க சொன்னா இருக்க முடியுமா? அது மாத்திரம் இல்லே, அப்போ வீட் கிருமி தம்சனஞ்ச, அங்க உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்குமாம். அது மாத்திரம் இல்லே, அம்மாவுடைய வயத்துல ஜாடராக்னின்னு ஒண்ணு இருக்கே, அந்த அக்னி கொதிக்கும், அந்த அக்னியோட சூட தாங்கிட்டு இருக்கணும் அங்க. ததிய கௌக்ஷேயக வன்ஹி தாகம், அம்மாவுடைய குக்ஷியில இருக்கக்கூடிய அந்த ஜாடராக்னியோட சூடுபட்டு இது எல்லாத்தையும் இவன் நினைச்சு பார்த்தானே. ஆனால் மறுபடியும் இந்த கர்ப்பத்துல வர வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். அதனால மறுபடியும் இவன் பறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அவன் யோசிக்கும்படியாக செய்யும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாக்க அதே மாதிரி பிறந்தாச்சு குழந்தை, வெர்ண கடக்கு, ஸ்வச்சீஜ விண்மூத்திர விசர்ஜனம் தத்து ச உத்தான கத்யா சயனம் ததாயத் பாலகிரகாத்யாஹதி பாக்ய சைஷவம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. தன்னுடைய மூத்திரங்கள் மலங்கள் கழிச்சாச்சுன்னா அதிலே படுக்கும். யாராவது தொடச்சாதான் முடியுமே தவிர, சுத்தம் பண்ணினாதான் முடியுமே தவிர, இதனால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு நிலை குழந்தைக்கு. மூத்திரம் வந்த போது மூத்திரம் விட்டுரும், மழை வரும்போது அதை கழிச்சிடும். ஆனா அதை என்ன பண்ணுங்கிறது அதுக்கு பண்றது சாமர்த்தியம் கிடையாது. யாரும் பார்க்கலன்னு சொன்னா அதுலயே இருக்க வேண்டியதுதான். உத்தான கத்தியா சயனம், உத்தான கத்தியா சயனம் அப்படின்னு சொன்னா அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கு. முதல்ல அது குப்பத்துக்கு கூட தெரியாது குழந்தைக்கு, எப்படி போட்டாலும் அப்படியே இருக்கும். அதுதான் உத்தான கத்தியா சயனம். இந்த மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லே, எல்லாத்துக்கிட்டையும் பெரிய பயம். பாலகிரகா தியாகதி பாக்ய சைஷவம், அந்த சிசுபாவத்திலே எத்தனையோ பாலகிரகங்கள் படுத்தி எடுக்கும். ரொட்டத்துக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது வியாதி வரும், அது வரும், இது வரும், வயிற்று வலி வரும். இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தான்னா ஒருத்தருக்கு இந்த சிசுவாகத்தான் இருக்கணுங்கிற ஆசை இருக்கவே இருக்காது. இது போயிடும் அவனுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்துடுறான், பையன் ஆகிடுறான். குமாரபாவகா, அதுல என்ன? ஸ்ரீயை பரை தாடனம் அஜ்ஞபாவம் அத்தியந்த சாபல்யம் அசக்ரியாஞ்ச குமாரபாவே பிரதிசித்த விருத்தி
விசாரிய கோவா விரத்திம் நயாதி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் விசாரிய கோவா விரத்திம் நயாத்தின்னு திருப்பி திருப்பி வரும். இதை நினைச்சு பார்த்தானே ஆனால் அவனுக்கு வைராக்கியம் வராம போகுமா? ஸ்ரீயைகி தன் மனுஷால இவனை அடிப்பான் விஷம் பண்றதுனால. இவன் தன் மனுஷா மாத்திரம் இல்ல, மத்தவாளும் அடிப்பாளாம். பறைகி தாடன், அப்பா அம்மா கூட அடிப்பா, அம்மா அடிப்பா, வேற யாராத்திர எங்க போய் விஷம் பண்ணாலும் அந்த அது அங்கேயும் அடி வாங்கப்படியா இருக்கும். அப்புறம் அஜ்ஞபாவா, ஒண்ணுமே தெரியாது, எதை கேட்டாலும் ஒண்ணும் புரியல, ஒரே அஜ்ஞானியா இருக்கும். அத்தியந்த சாப்பல்யம், சபலத்தன், அதாவது விஷமத்தன், வேணும்னு தெரியல, ஏதோ இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி வைக்கிறது. அது அடுத்த வாழை கஷ்டமா போயிடும், அவ 4 அடி வச்சுட்டு போடுவான். அது மாத்திரம் இல்ல, அசத்கிரியா, அதாவது அசத்கிரியா, அசத்கரணம். சத்காரகாங்கிறதுக்கு நேர் விபரீதம். பல பேர் இவனை கோச்சுப்பான், கோச்சு அவமதிப்பான் குழந்தைய. அது மாத்திரம் இல்ல, சாஸ்திர நிஷித்தமான பல காரியங்கள் பண்ணும்படியா இருக்கும் அவனுக்கு. பிரதிஷித்த விருத்தி, இதெல்லாம் குமார பாவத்துல இருக்கு. அதை நினைச்சு பார்த்தாக்க விரத்தி வராம போகுமா? அப்புறம் யுவாவாயிட்டான்னு வச்சுக்கோ, அப்பவும் கஷ்டம் இருக்கு. மதோத்ஹதிம் மான்ய திரஸ்கிருதிஞ்ச காமாத்துரத்துவம் சமயாதி லங்கனம் தாம் தாம் யுவத்தியோத துஷ்டச்சேஷ்டாம் விசாரிய கோவா விரத்திம் நயாதி. யுவாவா ஆயிட்டான்னா ஒரு யௌவன மதம்னு ஒண்ணு வரும். அந்த மதத்தினால இவனுக்கு தலைக்காலி பிரியாதே, கொஞ்சம் கர்வமா இருப்பான். நான் ரொம்ப பெரியவன்னு அவனுக்கு ஒரு ஆசை, இது ஒரு அபிமானம் வந்துவிடும். இதுதான் மதோத்கதி. இதனால அவன் என்ன பண்ணுவாங்கிறது சொன்னா, மானிய திரஸ்கிருதி, யாருக்கு கௌரவம் கொடுக்க வேண்டுமோ அவளையே அவமதிப்பான். திரஸ்காரம் பண்றதுன்னா அவமதிப்பு. கௌரவமாக பார்க்க வேண்டிய பெரியவர்களெல்லாம் அவன் துச்சமா பேசிடுவான். அவளுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்த ஒரு சந்தர்ப்பம் அது. அது மாத்திரமில்லே, காமாதுரத்துவம், எப்போதும் காமத்துக்கு வசமாக இருக்கும்படியா ஆயிடும். சமயாதி லங்கனம், சமய அப்படி சொன்னா இவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு பல நியமங்கள், இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். இதுக்குதான் சமயம்னு பேர். அந்த கட்டுப்பாடுகளுக்கு அதோடைய எல்லையை தாண்டாம இவன் இருக்கணும். ஆனா கிராமாத்துறனா இவன் ஆயிட்டான்னு சொன்னா இவன் எந்த எல்லையை வேணாலும் தாண்டுவான். அதனால சமய அதிலங்கனம், எந்த கட்டுப்பாட்டுக்கும் இவன் கட்டுப்பட முடியாது. இவன் பாட்டுக்கு எதவனாம் சிவான் ஆகும். அது மாத்திரமில்லே, தாம் யோதித்த துஷ்ட சேஷ்டாம், யுவதிகள் கிட்ட போய் சேஷ்ட பண்ணி அவகிட்டேருந்து அவமானத்தை சம்பாதிச்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு யௌவனம் அது. துஷ்ட சேஷ்டாம், அவளால அவமதிக்கப்படுவான். துஷ்ட சேஷ்டேனா அவ செய்யக்கூடிய அந்த காரியத்தினாலே இவனுக்கு அவமானம் ஏற்படும். அதை நினைச்சு பார்க்க மாட்டான் பாவம். விசாரிய கோவா விரத்தின் நயாதி, இத இவன் நினைச்சு பார்த்தானே ஆனால் மறுபடியும் இந்த காரியத்தை செய்வனா. அதுக்கப்புறம் விருத்தத்துவம், வயசு ஜாஸ்தி ஆன உடனே விருத்தன் ஆயிடுறான். அப்ப பார்த்தா விரூபதாம் சர்வ ஜனாத் அவஜ்ஞாம் சர்வத்திர தைன்யம் நிஜ புத்தி ஹைன்யம் விருத்தத்துவ சம்பாவித துர்தசாம் தாம் விசாரிய கோவாவிரத்தின் நயாதி. விரூபதாம், இவனுடைய அழகெல்லாம் குறைஞ்சு போயிடுமா. தலை நிறைச்சிடும் இல்லையா, தலைமுடி நிறைச்சாலே அழகு குறைச்சல், பல்லெல்லாம் விழும், கொஞ்சம் வாக்கு வளரும். இதெல்லாம் பார்த்தாக்க இவனுக்கே தன்மையிலே அடாடா எவ்வளவு நன்னா இருந்தோம், இப்ப எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு இது வரும். இதுதான் விரூபம்னு விரூபத்தான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இவன் சொன்னத்தை 4 பேர் பசங்கள் கூட கேட்க மாட்டான். அவெல்லாம் இவனை அவமதிச்சுட்டு போயிடுவான். அதான் சர்வஜனாத் அவஜ்ஞாம், இவனை மதிக்க மாட்டான். இவன் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ பாட்டுக்கு போயிடுவான். அது மாத்திரமில்லை, சர்வத்திர தைன்யம், தனக்கு ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட கெஞ்சும்படியா ஏற்பட்டு போயிடும். அப்பதான் இவனுக்கு வேலை நடக்கும். இதுதான் சர்வத்திர தைன்யம். நிஜ புத்தி ஹைன்யம், இவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தான், எவ்வளவு நல்லா யோசிச்சுட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த சக்தி குறைஞ்சு போயிடும். இவனால சரியா யோசிக்க முடியாது.
உன் புத்தியே சரியா வேலை செய்யாது, அப்படி இருக்கும். இதெல்லாம் நினைச்சு பாக்குறான். இதெல்லாம் விருத்தத்துவ சம்பாவித துர்தசா. இவனுக்கு வார்த்தக்கிய வர காலத்துல இவனுக்கு வரக்கூடிய கெட்ட தசை, கெட்ட நிலை, இந்த நிலைகளை அவன் நினைச்சு பார்த்தானே. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வராம இருக்கணும், திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பான் இல்லையா. இது எல்லாத்துக்கும் எது மூலமோ அந்த ஜென்மாவை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன சாதனம்னு பார்த்து அந்த மோட்சோபாயத்துல அவனுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படும். இப்படியாக ஜீவனத்திலே கர்ப்பத்துல இருந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசி விருத்தாவஸ்தை பரியந்தம் இவனுக்கு எல்லா இடத்துலயும் துக்கம் பின் தொடர்ந்துட்டே இருக்கு. ஏதாவது கஷ்டம் இருந்துட்டு அதை நினைச்சு பார்த்தா கஷ்டம் தெரியுது, மறந்து போயிடுச்சுன்னா அது போச்சு. பித்த ஜ்வரார்ஷா க்ஷய குல்ம சூல ஸ்லேஷ்மாதி ரோகோதித தீவிர துக்கம் துர்கந்தம் அஸ்வாஸ்தியம் அனூன சிந்தாம் விசாரிய கோவா விரத்தின் நயாது. இது சின்ன வயசுல இருந்து வார்த்தக்கியம் வரை எப்போ வேணாலும் வரும் இந்த வியாதிகள். பித்த ஜுவரம் என்ன, ஒவ்வொரு வியாதிகளுக்கு ஒவ்வொரு பேர்லாம் கொடுத்திருக்காரு. அர்ஷஸ்ன்னு ஒண்ணு, க்ஷயரோகம்னு ஒண்ணு, குல்மம்னு ஒண்ணு, சூலம், வயதுக்கு வலி, அந்த மாதிரி. இன்னும் கபாதி கபம், வாத்தம், பித்தம், கபம், இதுகளுடைய வைஷமியத்தினால ஏற்படக்கூடிய தீவிர துக்கம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப துக்கம். இது மாத்திரம் இல்லை, அந்த ரோகாதிகள் வந்ததுன்னா உடம்புல ஒரு துர்கந்தம் வீசும். அந்த துர்கந்தம் அவனுக்கே பிடிக்காது பாவம். துர்கந்தம், அஸ்வாஸ்தியம், பழையபடிக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்திரம் நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அணுன சிந்தாம், குறவில்லாத கவலைகள் இருந்துட்டு இருக்கும் அந்த ரோக காலத்துல. இப்படியாச்சுன்னா என்ன பண்றது, இது சரியாகுமோ ஆகாதோ, இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்து அவர் இன்னும் இவ்வளவு நாள் மருந்து கொடுக்கும் ஒன்னும் சரியா போலையே, இவரை விட்டுட்டு வேற இடத்துக்கு போலாமா இப்படின்னு ஏதாவது வந்துட்டே இருக்கும். இப்படியாக குறவில்லாத கவலைகள். இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தா வைராக்கியம் வந்துடும். அதுக்கு மேல பாருங்க, யமாவ லோகோதித பீதி கம்ப மர்மவ்யதோச்வாச கதீஷ்ட வேதனாம் பிராணப்பிரயாணே பரிதிருஷ்யமானாம் விசாரிய கோவாவிரத்தின் நயாதி. முதல்ல புராணங்கள்ல கேட்கிறோம், ஆனா நமக்கு பிராண பிரயாண காலத்துல இது நிறைய தெரியுமா அனுபவத்துல. நமக்கு இப்போதைக்கு புராணம் தான் பரோட்சம். ஆனா எவன் போகிறானோ அவனுக்கு நேர பரிதிருஷ்யமானாம், பிராணப்பிரயாணே பரிதிருஷ்யமானாம். இந்த சரீரத்திலேருந்து பிராணம் கிளம்பும் போது அவனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருமா. அது என்னன்னு கேட்டா, இவன் என்னவோ எத்தனையோ பண்ணி வச்சிருப்பான், நல்லது கெட்டது எல்லாரும் தான் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அடுத்த ஜென்மா என்னன்னு இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனுக்கே மறந்து போயிருக்கும் என்ன நல்லது பண்ணா கெட்டது பண்ணா, ஒண்ணுமே தெரியாது. எத்தனையோ ஜென்மத்துல சேர்த்து வச்ச சமாச்சாரங்கள்லாம் இருக்கும், புண்ணியம் பாப்பம், ஒண்ணுமே தெரியாது. எந்த புண்ணியமோ பாப்பமோ அடுத்த வேலையை அடுத்த ஜென்மாவை கொடுக்க போறது, எது ஆரம்பிக்க போறதுங்கிறது கூட இவனுக்கு தெரியாது. ஆனா சுவாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த சரீரத்திலேருந்து அவன் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு காமிச்சு விட்டுடுவார். பா நீ பண்ணது இப்போ அடுத்த ஜென்மா இதுதான் உனக்கு வரப்போகுது. தெரியாம, அவனுக்கே தெரியாம இவனை கொண்டு போய் வேற ஒரு ஜென்மாவில சேர்க்க மாட்டார். இவன் மரணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரிஞ்சு விடும் அடுத்தது நமக்கு இதுதான் அப்படின்னு. இது பிராணப்பிரயாணே பரிதிருஷ்யமானாம். இது உபனிஷத்து நல்லா சொல்றது. ஒரு திருண ஜலூகா அப்படின்னு ஒரு பூச்சிய சொல்லி, அந்த பூச்சியானது புல்களுக்கு மேல நடக்கும், தடையில நடக்காது. அப்போ ஒரு புல்லுல விட்டு இன்னொரு புல்லை தாண்டும் போது அடுத்த புல்ல தன்னுடைய முன்னங்கால்கள்னால பிடித்து கொண்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற புல்ல விடுமா. அடுத்தல போய்ச்சிண்டு அப்புறம்தான் இந்த முன்னாடி பிடிச்ச புல்ல விடும். அப்படியாக மேல ஓடும். அத போல இந்த ஜீவாத்மா இருக்கே, அடுத்த ஜென்மாவை எடுத்துக்கும் போது பூர்வ ஜென்மாவை விட்டுட்டு எடுத்துக்கிறாங்கிறது இல்ல, அதை பிடிச்சுட்டுதான் இதை விடுறான். இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சு விடுறான். பிடிச்சு விடுறதுனா என்ன, அவனுக்கு தீர்மானம் ஆயிடுது நம்ம பண்ணினதுக்கு அடுத்த ஜென்மா இதுதான். அதை சாமி அந்த இடத்துல காமிச்சுடுவார். அதை நேரம் பார்த்துட்டு ஆஹா நம்ம பண்ணின கர்மாவுக்கு இதுதான் அப்படின்னு அவன் அதோட நிறுத்திக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு க்ஷணம் காமிச்சுட்டு நிறுத்திடுவார். அப்புறம் போச்சு இந்த சரீரம். அதுக்கு அப்புறம் தான் பிராண பிரயாணம், சரீரத்திலேருந்து பிராணம் வெளியில வரும்.
அப்போ அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த புராணத்துல சொன்னதெல்லாம் எப்படி யமாவலோகோ தித பீதி கம்ப, அந்த யம தர்மராஜா கண்ணுக்கு தெரியுமா? அவனை பார்த்த உடனே பயம், உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம், பீதி கம்ப. அது மாத்திரம் அவன் பாசத்தை போட்டு நம்மளை பிடிச்சி இழுக்கும் போது மர்ம வியதா உச்வாச கதிஷ்ட வேதனா, மூச்சு திணறும். ஒவ்வொரு மர்ம ஸ்தானங்கள்லயும் வேதனையா இருக்கும், தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கும். இது எல்லாம் பிராண பிரயாண காலத்து, இந்த சரீரத்தை விட்டு பிராணம் பிரியும் போது அவ படுற வேதனை. இதற்கு முன்னாடியே ரோகாதிகள்னால வேதனைப்படும் போது இந்த பிராணம் விட்டு இந்த சரீரத்தை விட்டு பிரியாதான்னு சில பேருக்கு தோல்விப்படும். அவ்வளவு வேதனை இருக்கும். நிச்சயமா அது பிரியும் போது ஒரு கஷ்டம் இருக்கும். இதன் இவன் நினைச்சு பார்த்தானே, ஆனால் வைராக்கியம் வராமல் போகாது. அங்கார நத்யாம் தபனேச்ச கும்பி பாக்கேபி வீச்சாம் அசிவத் அசி பத்திர கானனே தூதைர் யமஸ்ய கிரியமான பாதாம் விசாரிய கோவா விரத்தின் நயாதி. புராணத்துல கேட்பான், ஆனா அவன் நேரம் அங்க போய் பார்ப்பான். இந்த சரீரத்திலிருந்து கிளம்பினவன், அதாவது இவனு பாப்பியா இருந்தான்னா இவனுக்கு பண்ணின பாபத்துக்கு நரகத்துல போய் தண்டனை அனுபவிச்சு அந்த பாபத்தை தீக்கணும், அனுபவிக்கணும். அப்ப அங்க என்னதான் அங்கார நத்யாம், அங்காரம்னு சொன்னா இந்த நெருப்பு இருக்கே, நெருப்பு குழம்பு, இது ஓடிட்டு இருக்கும், நெருப்பு நதி மாதிரி ஓடிட்டு இருக்கான். அதுல போட்டு இவனை சாரம் பண்ண வச்சிருவா, அதுல போய் நீஞ்ச வச்சிடுவா. தபனேச்ச கும்பி பாக்கேதி, தபனஹ சாபத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளவு உஷ்ணமான ஒரு வஸ்து. அதுலயும் கும்பி பாகம் அப்படின்னு ஒரு நரக்கம், இதெல்லாம் ஒரு நரக்கத்துக்கு பேரு. அந்த கும்பி பாகத்துல இவனை போட்டு சமையல் பண்ணிடுவான். அதாவது அந்த நாம சாதாரணமா காய்கறிகள் அது வறுவல் இதெல்லாம் எண்ணெயில போட்டு பொரிக்கிற மாதிரி இவனை பொரிச்சு எடுப்பாளாம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அசி பத்திர கானனம், ஒரு காடு இருக்கு, கானனம்னா காடு. அந்த காட்டுல ஒரு மரங்களுக்குரிய இலைகள் இருக்கு, அந்த இலை எல்லாமே கத்திய போல நல்ல கூர்மையான இலைகள். மரங்கள்லாம் நெருங்கி இருக்கும், நெருக்கமா இருக்கக்கூடிய வனம். அதுக்கு மத்தியில இவனை பிடிச்சி இழுத்துட்டு போவாளாம். அப்ப அந்த இலைகள் எல்லாமே இவனை கீறி ஒரே ரத்த விளார ஆக்கிடும், கத்தி குத்துற மாதிரிதான். அசிபத்திர காணனே, இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் யமனுடைய தூதர்கள் இருக்காளே அவ இவனுக்கு கொடுப்பார்கள். அதை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு தோணும், இதெல்லாம் அவன் பார்க்கும்போது அடாடா இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே, இதெல்லாம் பண்ணாம இருக்கலாம் இல்லையா. விசாரிய கோவா விரத்திம் நயாதி, புண்ணியக்ஷயே புண்ணியகிருத்தோ நபஸ்தைஹி நிபாத்தியமானான் சிதிலீகிருதாங்கான் நக்ஷத்திர ரூபேண திவஸ்யுதாம்ஸ்தான் விசாரிய கோவா விரத்தின் நயாதி. இதுவும் புராண விஷயம்தான். இவன் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோ, இவன் இப்ப நரக்கத்துக்கு போக மாட்டான். பாபிகளுக்கு நரக்கத்துல தண்டனை கிடைக்கும். இவன் புண்ணியம் பண்ணியிருக்கான்னா நேரா ஸ்வர்க்கத்துக்கு போவான். ஸ்வர்க்கத்துல போய் ஆனந்தமா இருப்பான். ஆனந்தமா இருக்கான்னா இவன் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் இங்க பண்ணிக்கலாம், அங்க ஒன்னும் தடை கிடையாது. இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இல்லை, இவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்வேட்சையா இருக்கலாம், அதான் சௌக்கியம்னு நினைச்சிட்டு இருப்பான். ஏதன் மத்தியில என்ன ஆகும்னு கேட்டா, இவன் அந்த சௌக்கியமா இருந்ததுக்கெல்லாம் சார்ஜ் உண்டு. அதாவது இவனுடைய அந்த புண்ணியம் தான் அங்க க்ஷயமாகும், இதை கொடுத்துதான் அந்த சௌக்கியத்தை அவன் வாங்குறான். அப்ப என்னாச்சு, அங்க என்ன சௌக்கியத்தை அவன் அடையிறானோ அது எல்லாம் இவன் பண்ணின இங்க சம்பாதிச்ச புண்ணியத்தை கொடுத்து அவன் செலவழிச்சு அதை அடையிறான். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எல்லாம் காலி, ஒண்ணுமே இல்லை, எல்லா புண்ணியமும் தீர்ந்து போயிடும். இதுதான் புண்ணிய க்ஷயை. அடுத்தபடி என்னாகும், அங்க இருக்கிறவா இருக்காலே இவனை பிடிச்ச சொர்க்கத்துல தலை கூப்பிட கீழே தள்ளி விட்டுருவான். இப்ப இங்க இருக்கிறது இடம் இல்லை, இறங்கடா கீழே, ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா எல்லாம் முடியாது, இன்னும் உடனே தயாதாட்சியம் இல்லாம தள்ளி விட்டுருவாங்க. புண்ணிய கிருத்தோ நபஸ்தை, இவன் புண்ணியவான் தான், ஏற்கனவே நான் புண்ணியம் பண்ணிருக்கேனே, நீ ஏற்கனவே புண்ணியம் பண்ணினா என்ன பிரயோஜனம்,
அந்த புண்ணியம் தான் இப்ப தீர்ந்து போயிடுத்தோ இல்லையோ, இங்க இருக்க முடியாதுன்னு விடுவா. இவனை கீழே தள்ளுவாள். இந்த மாதிரி கீழே தள்ளினவாள் தான் ஆகாசத்துல நட்சத்திர ரூபமா நமக்கு தெரியுறா அப்படின்னு ஒரு புராண கதை. இது வாசமா இல்லையாங்கிறது இல்ல. ஆனா சொர்க்கத்திலேருந்து புண்ணிய க்ஷயமானத்தாலே கீழே தள்ளி விடப்பட்டவா தான் இப்படி ஆகாசத்துல நட்சத்திர ரூபமா தெரிகிறான்னு ஒரு கதை இருக்கு. அது சும்மா சொல்லி வைக்கிறார். நிபாத்தியமானான் சிதிலீகிருத்தாங்கான், மேலேந்து அவ கீழே தள்ளப்படுறா. அது மாத்திரம் இல்லே, சிதிலீகிருத்தாங்கான், அவளுடைய அங்கங்கள், ஒரு சரீரம் இருந்ததே அப்படியே கண்ட துண்டமா அப்படியே காணாம போயிடுறது, சிசிலமாயிடுறதுதான். அங்க எவ்வளவு அழகா சௌக்கியமா இருந்துட்டு இருந்தார், அழகான தேகம், அழகான உருவம், ஒண்ணும் இல்லை, எல்லாம் காலியாயிடுச்சு. அப்படியே கரைஞ்சு போயிட வேண்டியது, கீழே இறங்கிடுவாளாம். நட்சத்திர ரூபேண திவச்சுதாம்ஸ்தான் விசாரிய கோபாவிரத்தின்னையா. ஆக எத்தனை புண்ணியம் பண்ணினாலும் கடைசியில அது க்ஷயமாயிடும். அந்த அனுபவிச்சாச்சுன்னா தீர்ந்து போகும். இதையும் நினைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் பஞ்சாகினி வித்யை. அதே மாதிரி பிருகதாரண்யத்துல சாந்தோக்கியத்துல எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள். வாயு வர்க்க வன்ஹீந்திர முகான் சுரேந்திரான் ஈசோக்ர பீத்யாகிரதிதாந்தரங்கான் விபக்ஷலோகை பரிதூயமானான் விசாரிய கோவா விரத்தின்னையா. இதுவரையில் இவன் தனக்கு நடக்கக்கூடிய அனுபவங்களைத்தான் வச்சு வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அப்படி இல்லை, மற்றவர்களுக்கு நடக்கிறத பார்த்து கூட இவன் வைராக்கியத்தை சம்பாதிக்க. இப்ப தேவலோகத்துல இருக்கான்னா அவ தேவதைகள்னா அவாடேப்பா அவள்லாம் ரொம்ப வசதி அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ. இப்ப அங்க போய் பார்த்தா தானே அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியும். இவன் அங்க போய் பார்த்தானா விஷயம் தெரிஞ்சு போகும். அது என்னதுன்னா வாயு அர்க்க வன்னி இந்திரமுகான் சுரேந்திரான். வாயு தேவதை, சூரிய தேவதை, அக்னி தேவதை, இந்திரன், இப்படி எல்லாம் நிறைய பெரிய பெரிய தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா. இவ எல்லாருமே அந்த பரமாத்மாவுக்கு பயந்து வேலை செய்யறான். ஈஷ உக்ர பீத்யா, ஈசன் கிட்ட அவ்வளவு பயப்படுறான், நடுங்கிறான். ஈஷாஸ்மாத் வாதஸ்பவதே பீஷோ தேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர் தாவதி பஞ்சமி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இந்த வாயு தேவத்தை ஈஸ்வரனால நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீ 3 லோகத்திலையும் வாயுவாக பிரவகிக்கணும் அப்படின்னு சுவாமி போட்ட இந்த உத்தரவை மீறினா அவ்வளவுதான், நமக்கு வேற கதி இல்லைன்னு பயந்து அது இந்த மாதிரி 3 லோகத்திலையும் அது பிரவகிச்சுட்டு இருக்கு வாயு. பீஷாஸ்மாத் வாத பவத்தே. அது காத்தோட்டம் இருந்தா தான் சுத்தமாகும். அதனால அதுக்கு பவமானகான்னு பேரு. அப்பதான் இந்த அசுத்தி எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி நாமெல்லாம் உயிரோட இருக்க முடியும். அதனால அந்த வாயுவானது இங்க ஓடுறது அப்படின்னு சொன்னா, வகிக்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் பகவான் போட்ட உத்தரவு, அவர்கிட்ட உள்ள பயம். அதே மாதிரி சூரியன் கரெக்டா உதிக்கிறது அஸ்தமனமாறுதுன்னு சொன்னா அதுக்கு சுவாமி நியமிச்சு வச்சிருக்கார். பீஷோ தேதி சூரியா, இன்னைக்கு வேண்டாமே, உதிக்க வேண்டாமே, லீவு போடலாமேன்னு இருக்க முடியாது. பரமாத்மாவுக்கு பயந்து கரெக்டா அந்த டயத்துல, எந்த டயத்துல சொல்லியிருக்கோ கரெக்டா 1 நிமிஷம் கூட தப்பாம அந்த சமயத்துல சூரியன் உதிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திரன் என்ன, அக்னி என்ன, எல்லாத்துக்குமே அந்த பரமேஸ்வரன் கிட்ட பெரிய பயம் இருக்கு, பயந்து சாகம் எப்படியா இருக்கு. அந்த பீதி அவளுடைய மனசுல எப்போதும் பிடிச்சிட்டு இருக்கான். பீத்தியா கிரதித அந்தரங்கான். இந்த தேவதைகளுடைய மனசுல பரமாத்மாவிடத்துல அந்த பீதியானது எப்போதும் இருந்துட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு கஷ்டம் இருக்குங்க. விபக்ஷ லோகை பரிதூயமானான். இவ இவ்வளவு சௌக்கியமா இருந்தாலும் இவளுக்கு எதிரிகள் இருக்கா. அசுரர்கள்ங்கிற பேர்ல அப்பப்போ ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. யுத்தங்கள்லாம் பண்ணி அடிச்சு உதைச்சு இவாளுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஹானி வரும்படியா பண்ணிடுவா. இவ துக்கப்படுத்தி விட்டுருவா. இதெல்லாம் வேற இருக்கு. இவ ஜெயிக்கிறது வேற விஷயம். ஆனா ஜெயிக்கிறதுங்கிற முன்னாடி தெரியாதே. யுத்தம் பண்ணி கடைசியில தானே இவ ஜெயிச்சாளா இல்லையாங்கிறது வரும். ரிசல்ட் பின்னாடி தானே. அதனால ஆரம்பத்திலேயே இவாளை துக்கப்படுத்திடுவா. இது வந்தா என்ன ஆகுமோ அப்படின்னு நடுங்க வச்சிருவா. இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தா நம்ம மாத்திரம் இல்லை,
நம்மளை விட ரொம்ப பெரியவான்னு எதெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவளுக்கும் கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது, இந்த ஜென்மான்னு ஒண்ணு வந்து கொடுத்தோன்னு சொன்னா கஷ்டம் கூட இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப இந்த கஷ்டம் வராம இருக்கணும், துக்கம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரே வழிதான் மறுபடியும் ஜென்மா வராம இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அப்ப அதுதான் மோட்சம். அப்ப அந்த மோட்சத்துக்கு என்ன வழி அப்படிங்கறதான் நமக்கு உபநிஷத்தை காண்பிக்கிறது. அந்த வழியில முதல் வழி நமக்கு வைராக்கியம். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் தாங்கிக்கிறேன், எனக்கு திருப்பி எனக்கு அந்த நல்ல ஜென்மாவே கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்தா போல வேலை பண்ணிட்டு அப்ப அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எங்கேயே சாமி வச்சிருவார். நீ பாட்டுக்கு புனரப்பி ஜபனம் புனரப்பி மரணம் அப்படியே இருந்துட்டுதான் அப்புறமா எப்போ வைராக்கியம் வருதோ அப்ப பாத்துக்கலாம். ஆக இப்படியாக 36 ஸ்லோகம் வரை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த கிளாஸ்ல பாக்கி வச்சுக்கோம்.